ஸோ வக்ஃபு வாரியங்களுக்கு பாத்தீங்கன்னா வக்ஃபு அமைப்புகள் வந்து 7% கட்டாயம் பங்களிக்க வேண்டிய நிலை முன்னாடி இருந்துச்சு. ஸோ அந்த 7% பங்களிப்போ இப்போ 5% குறைச்சிருக்காங்க இந்த மசோதால. இப்போ வக்ஃபு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய வருமானம், ஒரு வக்ஃபு அமைப்புடைய வருமானமானது 1 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமைப்பு வந்து அரசால் நியமிக்கப்படக்கூடிய தணிக்கையாளர்னால தணிக்கை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வக்ஃப் வாரியங்கள் வக்ஃப் அமைப்புகளுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில வலைதளமானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு நபர் வந்து அவருடைய சொத்தை வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க விரும்புறாங்க அப்படின்னா அந்த நபர் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுபவராக குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றுபவராக இருந்தால் மட்டும்தான் அவருடைய நிலத்தை அவர் வந்து வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய நிலத்தை அர்ப்பணிக்கிறாரு வக்ஃபுக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் வாரிசுக்கு வந்து சொத்துரிமையை வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இந்த நிலத்தை வந்து வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும். ஸோ பெண் வாரிசுதாரர்களுக்கு சொத்துரிமை உறுதிப்படுத்தியதுக்கு அப்புறமா தான் அவங்க அர்ப்பணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அரசு சொத்துகள் வந்து வக்ஃப் சொத்தாக உரிமை கோரப்படுது. இப்போ அரசு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வந்து வக்ஃப் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோர்றாங்க. அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது அப்படின்னா யார் அதுக்கு முடிவு பண்ணுவாங்க, இது அரசு சொத்தா இல்ல வக்ஃப் சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுவாங்க, அதை விசாரிப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேற்பட்ட அந்தஸ்து கொண்ட ஒரு அதிகாரி தான் அதை விசாரிப்பாங்க. அதுல ரொம்ப பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரி என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா வக்ஃபு வாரியம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவா இருந்துச்சு. இப்போ உயர் அதிகாரிட்ட அந்த முடிவை வந்து கொடுத்திருக்காங்க இந்த மசோதால. மத்திய மாநில வக்ஃப் வாரியங்கள்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் வந்து இடம்பெறுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லி முஸ்லீம் உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. இப்போ என்ன முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்கள் இந்த வாரியத்துல இடம்பெறுவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட், இந்த நம்ம நாட்டுல இப்போ வக்ஃப் சொத்துகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8.72 லட்சம் சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.